வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 சேட்டலைட் மீடியா முழுக்க திணறிய திருப்பூர், திரும்பிய திசையெல்லாம் விஜய் அலை அப்படின்ட்டு அடித்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக விஜய் 2 நாள் பிரச்சாரம் போகிறாருன்னெல்லாம் பிரேக்கிங் போடுற லெவலுக்கு எல்லாம் போயிட்டுருக்காங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? கொங்கு மண்டலம் அதிமுக பாஜக கோட்டை இல்லையா, இல்லை இவர் போய் அங்கே பாரி சுருட்டு? கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க எல்லாருமே எல்லா கூட்டத்துக்குமே போவாங்க. ஏன்னா கொங்கு மண்டலம்னு இல்லை, திருப்பூரை பொறுத்தளவுக்கு அதில் இருக்க 80 திருப்பூர் நகருக்குள்ளே குடியிருக்கிற வேலை பார்க்குறதுல 75% 80% பேர் வெளியூருக்காங்க. திருப்பூர் மண்ணின் மைந்தர்களே கிடையாது. ஓனர்ஸு, கம்பெனி நடத்துகிறவங்க மட்டும்தான் மண்ணின் மைந்தர்கள். 80% பேர் வெளியூருக்காரங்க. அந்த 80%ல் அதை நார்த் இண்டியன், சவுத் இண்டியன் பிரித்தா அந்த 80% 100 ஆகுனீங்கன்னா, ஏன்னா அதில் 70% வடக்கனும் 30% தமிழனும் இருக்காங்க. அந்த 30% 100 ஆகுனீங்க அப்படின்னா அதில் ஒரு 60% 70% தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல், இவங்கெல்லாம் சாத்தூர், கோவில்பட்டி, இந்த பகுதி இவர்களெல்லாம் தான் அங்கே கூஞ்சி போய் கிடங்க. அப்புறம் இந்த பக்கம் காரைக்குடி, தேவகோட்டை பார்லாம் பார்த்தீங்கன்னா பூரா டாஸ்மாக் பாரில் தேவகோட்டைக்காரங்க, காரைக்குடி அந்த பகுதியில் இருக்கவங்க தான் நிறையா பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி அது பூராமே வந்தேரிகளின் ஊராக மாறிடுச்சு. ரைட்டா? அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு பொழுதுபோக்கு வேணும்ல. யாரோ விஜய் வராரு அப்படின்னா இப்போ கத்திரிக்கோடலாம் அங்கேயே போட்டு, இப்போ கத்திரியும் கிடையாது, மிஷின் கட்டிங் தான். நம்ம முதலெல்லாம் 10 பண்ணினா வச்சு விட்டுவாங்க. இப்போ வச்சாங்கன்னா அந்த ஸ்லைசிங் மிஷின் மாதிரி அதை கட் பண்ணி அந்த ஷேப்பு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா வெட்டிடும். 200 பண்ணினா வெட்டும். அப்புறம் தச்சு போகிறோம். அப்படி சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வேடிக்கை பார்க்க வந்திருப்பேன். வடக்கன்ஸும் பார்த்துருப்பான். அவன் ஷாருக்கான் பார்த்துருப்பான், சல்மான் இப்போ எல்லாம் படத்தில் பார்த்துருப்பாங்க, நேரில் பார்க்க முடியாது. ஸோ இது யாரா இவ்வளோ பேர், யாரோ ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அவனுக்கு இங்கே ஹிந்தி படம் போட மாட்டாங்க. இதில் திருப்பூர் நம்ம ஒரு லோக்கல் கேபிளில் ஜனநாயகனே போடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க இப்போ விஜய் பார்த்துருப்பாங்க, யார் ஒரு நம்ம பார்க்கணும் போல இருக்குன்னு போய் பார்த்துருப்பாங்க. வேற இல்லை, மோடியை பார்க்கவே வந்தாங்க இல்லை ஒரு 25,000 பேர். அண்ணாமலை ஒரு கூட்டத்தை கூட்டினாங்களே, எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்கல்ல. புரியுதா? மோடியை பார்க்கும்போதே அவ்வளோ வாங்குறாங்க. நம்ம சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போய் அங்கேருந்து இங்கே ஓடி வந்தது காரணமானவரே தலைவன் தான். அவரை பார்க்குறக்கே வரும்போது இப்போ விஜய் பார்க்க வர மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் வந்துருக்காங்க. இல்லை, இப்போ அது ஒரு அலையாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக வெற்றி வாய்ப்பை விஜய் பாதிப்பாருங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கல்ல அவர். இல்லை, அதான் அதிமுக பாஜகவை காலி பண்ணுறாங்க விஜய். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா திமுககாரங்க தெளிவாக இருப்பாங்க. நம்ம என்ன புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இவங்களை நம்பி போனோம்னா தெருவில் விட்டுருவாங்கன்னு தெரியும். அதிமுககாரங்க பாவப்பட்ட ஜீவன். அந்த அவங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க கேட்கும், நேற்று அன்னைக்கு நீ எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு எம்ஜிஆர் கொண்டு போடலையா, நான் விஜய் படம் பார்த்துட்டு விஜய் கொண்டு போடுறேன், நீ என்ன என்னை கேட்கறதுனால என்ன பதில் சொல்ல முடியும்? ஓட்டே இல்லாத பிள்ளைங்களாம் பேசுது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அந்த கள்ளிப்பால் கான்செப்ட் முடிஞ்சு போயிருந்தனால அது கொஞ்சம் சில இடத்துல அது நல்லது தான். அந்த மாதிரி போயிட்டு இல்லை, நம்ம அதை தாண்டி வந்தோம்னா இந்த பக்கம் விஜய் நாளைக்கு மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாராம். சிறப்பான வாக்குறுதிகள் புக்கு போட்டே ரிலீஸ் பண்ண போகிறேங்கிறாங்க. வாக்காளர்கள் திருடி டைப் பண்ணிச்சுட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, சீமானு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் கலந்து போட்டு புக்காக விட்டுருவாங்க. இதுதான் அப்படி விட்டுட்டு இதுதான் எங்கள் மேனிஃபெஸ்டோ, நாளைக்கு நாங்கள் சொன்னது தான் இவங்க செஞ்சாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்படி போயிடுவாங்க. ஏன்னா இப்போ அறிவிச்சதே சிலதெல்லாம் கமலஹாசன் சொன்னது, அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன அந்த ஊழல் ஒழிப்பெல்லாம் அவங்க அதெல்லாம் அதை தான் இன்னும் சீமான் இருந்தால் அட்டைப்படுவாங்க. புதுமையாக இருக்கும்ட்டு ஏதாவது விவசாயிகளுக்கு எருமை மாடு தரோம், இவங்களுக்கு எருமை மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரணும் அப்படின்ற மாதிரி 500 எருமை மாடாக மேய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் எடுப்பாங்க. எடுத்து இதெல்லாம் போட்டு மொத்தமாக ஜெகன்மோகன்கிட்ட இருந்து சிலது அப்புறம் துணை முதலமைச்சர் இருந்து கொஞ்சம் எடுத்து கலந்து புக்கு அது போ இவ்வளோ கலப்படம் பண்ணும்போது புக்காக போட்டுதானே. சீமானே புக்கு போட்டிருக்காப்புல, அதுவும் சீமானை பார்த்து காப்பி அடிச்சது தான். புக்கு போடுற கலாச்சாரம் கரெக்டு தான். கலர் படத்தோடு போட்டு பண்ணது சீமான். 460 பக்கம். ஆமாம். அப்படி இருக்கும்போது அதை பார்த்து அப்படியே டிடிபியில் கொடுத்தோம்னா அவன் டைப் பண்ணி சேர்த்துருவான். திமுக அதையும் கொஞ்சம் சேர்த்து விட்டு அதையும் சேர்த்து கலர்ஃபுல்லாக பெரிய புக்காக போட்டுருவாங்க. டிக்ஷனரி மாதிரி போட்டுருவாங்க. டெலிஃபோன் டைரக்டர் முன்னாடி இருக்குது. இல்லை சார், இப்போ பூரா பேர் புக்கு போட்டால் இதெல்லாம் எப்போ படிச்சுட்டு வாக்காளர் போய் ஓட்டு போடுறது? விஜயை படித்து பார்க்கணும்ல சார். அதே விஜயை படித்து பார்க்கணும். 7ஆம் பக்கத்தில் 4வது லைனில் என்ன இருக்குன்னு கேட்டால் விஜய் தெரியுமா? தெரியாது.
சும்மா பார்த்து டிடிபிக்காரனுக்கு போட்டோ அடித்து முதல் படத்தில் ரகுவரன் சொல்லுவார்ல அந்த பேஜ் நம்பர் சொல்லி திருக்குறள் அதில் இதில் இக்கு விட்டுருக்கும் அவ்வளவு மனப்பாடன்னு ரகுவரன் பேட்டி கொடுக்குற மாதிரி விஜயும் வந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. 24ஆம் பக்கம் என்ன சொல்லியிருக்கோம், அதில் வந்து பெண்களுக்குரியதில் என்ன லைன் வருது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் அந்த தற்கொலை அதுக்கெலாம் தெரியாதுல்ல. இல்லை இப்போ ஒரு செக்டாராக விவசாயிகளுக்கு நாங்கள் வந்தோம்னா 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் அதை உயர்த்துவோம், பீக் அவர் கட்டணம் கிடையாது. இப்படி செக்டாரானா பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணுது இல்லை, ரிசர்ச் பண்ணி அப்படி அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி டேட்டாஸ் எடுத்து பேசுகிற ஒருத்தர் இருப்பான். இவன் பேசுகிறதையும் கேட்டுட்டு அவன் பேசுகிறதையும் கேட்டு எவன் நடுவில் ஒன்று பேசுவான் பாருங்க. அதுக்கு எந்த ஒர்க்குமே தேவையில்லை. ஹெட்ஃபோனை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே கேட்டுட்டு வீட்டில் பொண்டாடி சொன்னால் வந்து துணி இனியே துவைச்சி போட்டுட்டு அப்படியே அதை கேட்டுட்டு மதியானத்துக்கு மேலே ஏதாவது ஒரு யூடியூப்பில் போய் நீங்கள் உலக அரசியலோ அதை எது வேணாலும் பேசுகிறேன். இந்த மாதிரி ட்ரம்ப் இன்றைக்கி வரப்போகிறான், இது பண்ண போகிறான், இப்போ இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான், எப்படி அர்முஸை திறந்துருவாங்க 4 கப்பலை எதையாவது நடிச்சு விடுப்போம். அதை 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. ஒரிஜினல் டேட்டா பார்க்குறவனோட இதுக்கு நல்ல பயங்கர வியூஸ் போயிடும். என்னடா என்ன பேர் பயங்கரமான ஆளாக இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அது புரியுது அவனுக்கு. 4 இப்போ எதுக்காக இப்போ கடைசி நேரத்தில் புக்கு விட்றாங்க, எல்லாம் விடட்டும்னு பார்த்துட்டு டிடிபிக்காரன்ட்ட 4 புக்கையும் கொண்டு போட்டால் அவன் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடுவான். இப்போல்லாம் ஸ்கேன் பண்ணாலே ஏற்றிடுது, கஷ்டமாக மாறிடுது, டெக்ஸ்ட்டாக மாறிடும். அதை ஆல்ட்ரு பண்ணி இங்கேஜ் பற்றினு பார்த்துட்டு அப்படியே அவுட்புட் எடுத்தீங்கன்னா ஒரு 80 பக்கம் வருது சார்னு போடு. ஏன்னா சீமானே 40 பக்கம், 400 பக்கமா 400 அது பெருந்தலைவன் இல்லை. அதனால் பெரும்புக்கு திமுக ஒரு 150 பக்கம், அதிமுக ஒரு 100 பக்கம், எல்லாத்தையும் ஒன்றா சந்திரபாபு நாயுடு ஒரு 5 பக்கம், ஜிகே வாசன் எல்லாத்தையும் பாமக எல்லாத்தையும் சேர்த்துன்னா புக்கு இவ்வளோ பெருசாகிடும். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புதுமை திட்டம் கொடுக்குற முதல்ல கொடுக்குறவன் தான் புதுமை திட்டம் கொடுக்குறேன். கடைசியில் எல்லோரும் கொடுத்தா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இவன் ஒரு புக்கு போடுறான்னு அர்த்தம். இல்லை விஜயனுடைய ரோட் ஷோ கன்னியாகுமரியில் அதிர்ந்த வேகத்தில் விஜய்க்கு போட்டியாக இன்றைக்கி கிளம்பிருக்கிறார் நம்ம பிரதமர். நாகர்கோயிலில் வந்து அவர் எடப்பாடி ஒரு பக்கம், இந்த பக்கம் அண்ணாமலைன்னு ரோட் ஷோ போக போகிறாங்க, பலத்தை காட்டேங்கிறாங்க. திமுக இன்னைக்கு சீமான் அதில் தான் ஒன்று கேட்குறாரு, திமுகவை எதிர்க்கிறதா இருந்தால் நீ ஸ்டாலின் தொகுதிக்கும் உதயநிதி தொகுதிக்கும் போனோம், நீ காரைக்குடிக்கு வரனா அப்போ நீ என்ன எதிர்க்கிறியான்னு விஜய் சீமான் நேக்கா கேட்டிருக்காப்புல. எப்படி பார்க்குறீங்க? லாஜிக்காக இருக்குல்ல? லாஜிக் தான், அது கரெக்டு தான். அது சீமானுக்கு எதிராக பண்ணணுன்றது தான். சீமானை காலி பண்ணணும், டோட்டலாக டெபாசிட்டே வாங்கக்கூடாது. நீ சாதாரண டைரக்டர் தானே, சின்ன சின்ன படத்தில் சைடு ரோலில் வந்திருக்கீங்க, நான் வந்து மெயின் ஹீரோ, உன்னை எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு தான் போகிற போக்கில் சீமானை ஒரு தட்டி விட்டு போகிறது. சும்மா இருக்க சீமானை சொரிஞ்சு விட்டு போகிறது. சீமானை ஐயோ நமக்கு என்ன அப்படின்னா இந்த துரோகிகள் பூரா ஒருத்தன் சண்டை போட்டே ஒழிஞ்சிடும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பவரே. எதிரிகள் நம்மளை வந்து ஏமாற்றவே முடியாது. பிஜேபி பண்ணுற நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா இவங்களா நம்மளை ஏமாற்றணும்னு சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறேன், இவங்களா சண்டை போட்டு இவங்களே ஒழிச்சு போயிடுவாங்க. இவன் அவனை அடிப்பான், இவங்க காலி ஆயிடுவாங்க. நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். இப்போ பிரதமருடைய ரோட் ஷோக்கு இம்பேக்ட் இருக்கும். அதுவும் கன்னியாகுமரிங்கிறது அவங்களுடைய பலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிஜேபிக்கு 5 சீட்டை வரை எடப்பாடி 6ல் 5 கொடுத்துட்டாப்புல, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் 4ல் போகுதுன்னு இல்லை, காங்கிரஸை முடிச்சு விடணும்னு தான் எடப்பாடிக்கு மெயின். 2 ஜெயிச்சிடுவாங்க. காந்தி ஜெயிச்சிடுவார். அப்போ இன்னொரு நாகர்கோவில் காந்தி தொகுதியில் தான் ரோட் ஷோ. ஜியை விட ரோட் ஷோ அதிகமாக விஜய் பண்ணுறாருன்றதுனால அதை அவர் பண்ணதை விட ஒரு கூட்டத்தை அதிகம் கூட்டணும்னு எதுவும் இன்னைக்கு ஒர்க் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஜிக்கு வர்ற கூட்டம் அப்படின்றது சும்மா பார்க்க வர கூட்டம் தான். அது ஜியை பார்க்க வரவங்க வந்து அவங்க ஒரு மாதிரியான மனோவியாதி பிடிச்சவங்க. சில பேர் வந்து எப்படித்தான் இருக்காரு, உலகம் பூரா சுற்றுறாரு, பொய்யா ஊற்றி விடுறாரு, எப்படி இருக்காருன்னு பார்க்க கூட வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ரோட் ஷோன்றது வரவெல்லாம் ஓட்டு போட மாட்டான். சும்மா வந்து நிற்பாங்க, கையை காட்டுவாங்க. 10 பேர் இந்த காலத்தில் ஜி ரோட் ஷோ போனவர் இன்னைக்கு போக மாட்டாரா? அது அங்கே நாகர்கோவில் பக்கம்லாம் கூட்டம் கூடும். ஒரு 1000-2000 பேர் வருவாங்க இவர் பார்க்குறதுக்கு. அனாமத்து அட்ரஸே இல்லாத இடத்துல எல்லாம் ரோட் ஷோ போனவர். காலியாக கிடக்கிற ரோட்லலாம் கையை காட்டிட்டு போவார் ஜி. அந்த மாதிரி இருக்கும்போது ஜிக்கு வந்து ஒரு 1000 பேரை கண்ணில் காட்டினா போகுதுல்ல. என்னப்பா அங்கே 4 தொகுதியில் தான் போட்டிடுது, மற்ற 22 தொகுதிக்கு ஜி வருவாரான்னு ஒரு கேள்வி. ஏன்னா அவர் வந்து தோக்குறத அவர் கேவலப்படுறத அவர் விரும்ப மாட்டார். நான் வராதனால தான் போயிடுச்சு, வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன்னு ஒரு இடத்த கொடுத்து வைக்கணுன்றக்காக வச்சுருப்பேன். அண்ணாமலை அலைய விட்டு
அவர் தான் இப்போ அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளராகவே அண்ணாமலை தான் களத்தில் சுழண்டுக்கிட்டு இருக்காப்புல. எல்லாரையும் ஏற்கு மாறாக கேள்வியை கேட்டு ப்ரெஸ் மீட்டு பிரச்சாரம்னு எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறது பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி இது சுந்தர்ச்சியை வச்சுக்கிட்டே சுந்தர்ச்சியினுடைய ஒரு ஜோக்கை சொல்லி பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காப்புல. இவர் ஒருத்தர் இருப்பார் பின்னாடியே வடிவேலு, வாடா நீ ஏரியாவுக்கு வாடா, அப்புறம் வீட்டுக்கு வாடா, அப்புறம் தெருவுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, அந்த நகைச்சுவையை விளக்க சுந்தர்ச்சி அதை ரசிக்க அப்படின்ட்டு ஒரே 2 பேருமே காமெடியன் தானே அப்படின்ற மாதிரி. மதுரை எழுதினவர் ஒருத்தர், இவர் உண்மையான காமெடியன். வடிவேலு யார் அப்படின்னா எடப்பாடியார் தான். அதனால 2 பேரும் சேர்ந்து எழுதினவங்க சேர்ந்து காமெடியாக பேசி அவர் பிஜேபி கூட திமுக போடுற சண்டை அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் அதை ஒரு உதாரணமாக சொல்கிறாப்புல. பட் கரெக்டாக சுந்தர்சி இருக்கும்போது அதை செய்கிறது ஒரு ப்ரெசன்ஸ் ஆக வேண்டியது ஒரு எதிர்கட்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க. வண்டியில் இப்போ இதில் ஃபோனில் போட்டு காட்டியிருப்பாங்க, இந்த காமெடியை பார்த்துங்க தலைவரை. பார்த்தோன்னே வடிவேலை பார்த்து அவருக்கு அடையாளம் தெரியாது, யார் இந்த தம்பி அப்படின்னு கேட்டுப்பார். அந்த தம்பி நம்ம இதில் கூப்பிடலாம், இல்லை அவர் திமுகவில் இருக்கார். அப்படியா திமுககாரனா? இந்த தம்பி இவர் தான் சுந்தர்சி, அதில் அழகாக இருக்காரு, சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசிடலான்னு பேசிடலாம். இல்லை சார், மதுரைக்கு போயிட்டு வடிவேலு தெரியாதுங்கிற நிலைமைக்குன்னா இல்லை, எடப்பாடியாருக்கு எம்ஜிஆரே தெரியாதுங்க. 10 படம் சொல்லுங்கள் வரிசையாக தக்காப்பு காட்டுவார். எம்ஜிஆர் படம் ஒரு 10 படம் சொல்லுங்கள் தலைவரே அப்படின்னு சொல்லி கேளுங்களேன் எடப்பாடியார்ட்ட. தெரியாது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் ரசிகர் கிடையாது. அவர் வந்து ஜனதாதளத்தில் இருந்தவர் அந்த காலத்தில். புரியுதா அவருக்கு அந்த காலத்து ஜனதாதள ஆள்லாம் தெரியும். தேவகவுடா, அப்புறம் வந்து இவர் சரண் சிங்கு, மொரார்ஜி தேசாய், அவரெல்லாம் எடப்பாடியாருக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆர் படம்லாம் அவருக்கு தெரியாது. அவங்க லோக்கலில் போஸ்டிங் போடுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் டெல்லியில் இருந்திருக்காரு. ஆமாம் இருந்திருக்காரு. இல்லை வட்டச்செயலாளராக தான் இருந்திருக்காரு. யார் எடப்பாடியார் ஒரு புல்லட் சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த காலத்திலே தேசிய அரசியலில் உள்ள தலைவர்கள் பூரா அவருக்கு தெரியும். பிபி சிங் வரைக்கும் தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்ததுனால அப்புறம் எம்ஜிஆர் ரசிகராக மாறி அன்னைக்கு இந்த படத்தை முதல் முறையாக பார்த்து கண்ணீர் விட்டுருக்காரு. ஏதோ ஒரு படத்தை இதே கனி அன்னைக்கு தான் முதல் முறையாக பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோன்னே இப்படிலாம் நடிச்சிருக்காரு எம்ஜிஆர்னு சொல்லி கண்ணீர் விட்டுருக்காரு. இது நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம போயிட்டோமே. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேறாத பாட்டு இவ்வளோ அழகாக பாடியிருக்காரு தலைவர் அப்படின்ட்டு. எம்ஜிஆர் படம் 10 படம் பேர சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க எடப்பாடி. ஏன்னா அவருக்கு தெரியாது. அவங்க தரப்புல நியூஸ் சேனல் தான் வச்சுருக்காங்க. இந்த சேனல் எதுவும் வச்சு அவர் 4 படத்தை வாங்கி போடலாம். போட்டு அவர் சும்மா நேரத்தில் படத்தை பார்க்கனாலும் இல்லை, வாரத்துக்கு 2 படம்னாலும் பார்க்க வச்சிடலாம். எம்ஜிஆர் படத்தை பார்க்க வச்சு தான் என்னன்னு தேடி இருப்பார். அவருக்கு எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படமே பார்த்ததில்லை. தெரியும் நடிகர் நடிகைன்றது தெரியும். பட் ஆனால் பெரிய இதெல்லாம் இதில் என்ன சசிகலா அம்மா அவங்க பரப்புரையே ரொம்ப ஃபயராக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அம்மா இருந்தப்போ இந்த அதிமுகவில் இருந்தவங்கலாம் இப்போ இருக்கிறவங்கலாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்துச்செல்லாம் இன்றைக்கி என்னடானா என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தாங்கிற அளவுக்கு. அம்மா அப்படி தானே போய் காலில் கையில் விழுந்துட்டு இருந்தாங்க. தவழ்ந்து தானே போவாங்க, குனிஞ்சே தானே போவாங்க. அதான் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த தம்பி காட்டினதில் என்ன தப்பு இருக்குது? உதயநிதி காட்டுற ஃபோட்டோவை சொல்லி அந்த தம்பி காட்டுறாரு, அதில் நடந்தது உண்மை தானே, எல்லாம் சின்னம்மா வாழ்க அப்படின்னு கீழே இருந்து கற்றுறாங்க. ஆமாம், அவையெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கற்று தானே செய்வாங்க. சின்னம்மாவோட கெத்து பவர் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், யார் தவழ்ந்து போனதுன்றதுன்னு தெரியும். ஸோ அந்த காட்சியை பார்க்கும்போது மீண்டும் உற்சாகமாகிடுவாங்க. பல எம்ஜிஆர் படம் ரீரிலீஸ் ஆகும்போது பார்த்தா எவ்வளோ உற்சாகமாகறாங்க, அது மாதிரி தான் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உற்சாகமாகிடுவாங்க. இப்போ இன்னமும் எம்ஜிஆருக்கான ஒரு இது இருக்குன்னா அதை எடப்பாடி எடுப்பாரா, சசிகலா எடுப்பாங்களா, விஜய் எடுப்பாரா? விஜய் வேறு அவர் வேறு அடிக்கடி விஜய் வந்து கடைசியில் மதுரை மீட சுந்தரபாண்டியன் அந்த இதை எடுத்துட்டாப்புல. இவர் இதே கனி, அப்புறம் ஒருத்தர் நாடோடி மன்னன் அப்படின்னு எடுப்பாங்க. அவருக்கும் ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மோடிஜி வேற அப்பப்போ எம்ஜிஆர் அவர் ஏதாவது எம்ஜிஆர் படத்து ஹிந்தியில் போயிருக்காது இல்லை, குஜராத்தில் போயிருக்கணும். குஜராத்தில் பார்க்க மாட்டேன். குஜராத்துக்காக ஹிந்தி படம் அவங்க டைம் படமே பார்க்கணும். ஒன்றும் காசு தான் மோட்டிவ். பணம்னு கல்லா விட்டு எந்திரிக்க மாட்டேன். அவங்க போய் படம் எம்ஜிஆர் படம்லாம் பார்க்குறது. அமிதாப் பச்சன் படமே பார்த்துட்டு ஒரு காலத்தில் பார்ப்போம் சார். விஜயனுடைய அரசியல் அது தமிழ்நாட்டில் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துதோ இல்லையோ, எலெக்ஷனுக்கு பிறகு தாவேக்கா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பல அரசியல் தலைவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அதை ஓட்டி எண்ணி பட்டியை என்ற வரைக்கும் திக்குன்னு தான் இருக்காங்க. நமக்கு செய்தியாக ஓடும். பார்ப்போம் சார். உங்கள் நேரத்தை பொறுத்தளவுக்கு